ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் A to Z சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, குழந்தைங்களுக்கான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அரிசி கஞ்சி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம். அரிசி கஞ்சி பண்ணுறதுக்கு ஒரு டம்ளர் அரிசி எடுத்துக்கோங்க. அரிசி எடுத்துக்கிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஒரு 2-3 டைம்ஸ் அந்த மாதிரி வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ண அரிசியை ஒரு பிளேட்டில் வச்சு அதை நம்ம இப்போ காய வச்சு எடுத்துக்கலாம். ஒரு துணியில் வச்சு கூட நம்ம காய வச்சுக்கலாம். வெயிலையோ இல்லைனா நம்ம ஃபேனில் வச்சோ அதை நம்ம இந்த மாதிரி காய வச்சு எடுத்துக்கலாம். காய வச்ச அரிசியை நம்ம இப்போ வறுத்துக்கலாம். ஒரு கடாயில் அரிசியை போட்டு நல்லா மிதமான சூட்லேயே வச்சு வறுத்துக்கிட்டே இருங்க. அதோட கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். நம்ம கூட கொஞ்சம் ஜீரகம் சேர்த்து வறுத்துக்கலாம். இதே மாதிரி மிதமான சூட்லேயே வச்சு நல்லா வறுத்துக்குங்க. பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதே கடாயில் பொட்டுக்கடலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. பொட்டுக்கடலை கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நம்ம இப்போ வறுத்து எடுத்துக்கலாம். அதுவும் கொஞ்சம் லைட்டாக கலர் இதுவானதுக்கப்புறம் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். பொட்டுக்கடலையில் அயர்ன் அண்ட் ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு இது கொடுக்கறது ரொம்பவே நல்லது. வறுத்த அரிசியையும் பொட்டுக்கடலையும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு அதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சிட்டிங்கன்னா நல்லா ஒரு பவுடர் போல் வந்துடும். அந்த பவுடர் அதை ஒரு ஜல்லடையில் வச்சு ஜலிச்சு எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அதை நம்ம டப்பாவில் போட்டு எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் அந்த அரிசி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. வாட்டரை ஆட் பண்ணிக்கிட்டு அதை நல்லா கொஞ்சம் கலரிக்கிட்டே இருங்க. அடுப்பை மிதமான சூட்லேயே வச்சு நல்லா கலரிக்கிட்டே இருங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ் நீங்கள் கலரிட்டே இருந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நல்லாவே அது அந்த கஞ்சி பதத்துக்கு வந்துடும். பார்த்தீங்களா, இப்படி வந்துடும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு குழந்தைங்களுக்கு நம்ம இப்போ கொடுக்க ஆரம்பிக்கலாம். இந்த அரிசி கஞ்சி பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு 6 மந்த்லேருந்து கொடுக்கலாம். இதில் அரிசியும் பொட்டுக்கடலையும் சேர்ந்தது பண்ணனால குழந்தைங்களுக்கு நல்ல வெயிட் கெயின் ஆவாங்க, நல்ல விரும்பியும் சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.